உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது இந்த 2024 வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த தை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் இருக்க, விருச்சிக மனையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது 18/1/2024 அதாவது தை மாதம் 4ஆம் தேதி அன்று தனுசு மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசு மனையில் இருக்க, அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில, அதாவது 1/2/2024 அதாவது தை மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் மகரம் மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல செவ்வாய் பகவான் 5/2/2024 அதாவது தை மாதம் 22ஆம் தேதி என்று மகர மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். மகர மனையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க, சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறார். அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, மகம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், பூரம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திரம் 1 ஆக இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம், அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் எங்க அமர்ந்திருக்காருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ குருவினுடைய பார்வையும் எங்கப்பட்டு அமருகிறது அப்படின்னா 5ஆம் இடத்துல பதிகிறது. அப்போ 9க்கும் 10க்குரியவன் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதனும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது சிம்மராசி என்பவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்தாலே இங்க தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. அந்த தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் விருத்தியும் லாபத்தையும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ ஒரு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற நெடுநாள் முயற்சியில் இருந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகம் ஏற்படுத்தும். வேலையில் இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உங்களுடைய வயதுக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு, நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைப்புக்கு சார்ந்த விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை, புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை, கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. இதுவரை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளனா நிச்சயமா உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு பாராட்டு தரக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு, அதாவது புதியதாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு ஒப்பந்தங்கள் போடக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அந்நிய வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டு சார்ந்த ஒப்பந்தங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இசை சார்ந்த துறையில், எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது. தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தருமா
அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றத்தை தருகிறது. வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ வீட்டுக்கு என்னென்ன பொருள்கள் வாங்கணுமோ அது எல்லாமே வாங்கக்கூடிய தன்மை, அதாவது விரயம் ஏற்பட்டாலும் அது சுப விரயங்களாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான சுகம் சார்ந்த விஷயத்தில் செயல்படுத்தக்கூடிய தன்மை. ஒரு புதிய வீடு வாங்கணும் அல்லது ஒரு வீட்டை கட்டணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய விதத்தில் சிறப்பாக இருக்கிறது. விவசாயத்தில் இருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய யுக்தியை கையாளக்கூடிய தன்மை, தான் விளைவித்த பொருள்கள் மூலமாக எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம் என்கின்ற ஸ்ட்ராட்டஜியுடன் செயல்பட்டு அறிவுபூர்வமாக செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். என படிப்புக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரனான குருவும், அந்த குருவும் புதனும், அதாவது குரு பகவான் புதன் பகவானை பார்க்கின்ற காரணத்தால உங்களுக்கு நிச்சயமாக படிப்பு நல்லா இருக்கும். நல்ல படிக்கக்கூடிய தன்மை. என்ன எண்ணங்கள் உங்க மனதில் டார்கெட் வச்சிருக்கிறீங்களோ அந்த டார்கெட் ரீச் ஆகக்கூடிய தன்மைகள், அதாவது குருமார்களுடைய ஆதரவுகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள், அதே சமயத்தில் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தான் வெளிநாட்டுக்கு தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய அதாவது பலிதமாகக்கூடிய தன்மைகள், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். தைரிய வீரியங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 3ஆம் அதிபதி தான் தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த 3ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று சிறப்பாக இருக்கிறது. அதாவது 3ஆம் அதிபதியான சுக்கிரனுக்கும் குரு பார்வை இருக்கிறது, 3ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது. அப்போ கடவுளினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஆனா இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம், உங்களுடைய ராசி அதிபதி எங்க போயிருக்காரு? 6ல போய் மறைஞ்சிட்டார். அப்ப ராசி அதிபதி 6ல போய் மறைஞ்சிட்டாரே, சனியினுடைய பார்வை ராசியின் மீது பதிகிறதே, ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுத்திடுமா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறது. என்ன கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் டல், சோம்பேறித்தன்மை உங்களுக்கு இருக்க செய்யும். பட் உங்களை கெடுக்காது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல வாய்ப்பை தருமா அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விசா அப்ளை பண்ணியிருக்க, விசா கிடைக்குமா? விசா கிடைக்கும். ஐடி செக்டாரில் இருக்க, நான் வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், சாத்தியமாகுமா? சாத்தியமாகக்கூடிய தன்மை. வெளிநாட்டு, அதாவது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைக்கு நம்ம உள்ளே போகணும்னு ஆசைப்படுறேன், அது எடுத்தா நம்ம கை கொடுக்குமா? நிச்சயமா கை கொடுக்கும். ஸோ அதனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். நான் வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல வேலை, திருப்தியான வேலை கிடைக்கல, ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், அந்த வேலை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கக்கூடிய தன்மை. பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன், பிஆர் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ இந்த தை மாதம் அதுக்கு சாதகமாக இருக்குமா? நிச்சயமா சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கு. அப்ப ராகு கேதுவால எங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கேது பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய நெகட்டிவ் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. ஆனால் கேது 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில தொல்லைகள் உண்டு. என்ன தொல்லைகள் உண்டு? கேது ராகுங்கிறது பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம் அல்லவா, விஷத்தன்மை கொண்ட கிரகம் அல்லவா. அது எப்போ கொத்தும் என்ன பண்ணுங்கிறது நமக்கே தெரியாது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில்,
மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும், நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கு தலையிடாமல் இருப்பதுமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வாக்கு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு இருந்துட்டாலே போதும். தேவையில்லாத வாக்கை கொடுப்பதும், மற்ற மூன்றாம் நபர்களுக்காக நீங்க அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது, ஒரு கடனை வாங்கி கொடுப்பது, பணத்தை வாங்கி கொடுப்பதும், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். அப்போ குடும்பத்தில் கேது இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன ஈகோ ஏதாவது வந்தாலும் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ராகு 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு வம்பு இருக்குது, ஒரு வழக்கு இருக்குது, நெடு நாட்களாக நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு, ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தான் 5ஆம் இடம் அல்லவா, அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி 9ல் போய் உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போ 8க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்கள், ரொம்ப நாளா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. அரசாங்க வேலைக்கு நான் செல்லணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு செல்லணும்னா சூரியன் 6ல் இருக்கார். அப்போ நிச்சயமாக அரசாங்க வேலைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பழிக்கும் அப்படிங்கிறது அமைப்பும். ஒரு சில சிம்மராசி என்பர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும், அதில் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கின்ற ஒரு மாதம். அதே சமயத்தில் சூரியன் 6ல் இருக்கனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். அந்த சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால, சனிங்கிறது உடலினுடைய இயக்கத்துக்கு காரகம்லவா. அப்போ உடலினுடைய இயக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் வெளியே செல்லும் போது, உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் போது அந்த முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கேதுவுக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக மூர்த்தியை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான குழப்பத்திலிருந்து தீர்வு கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமாக உண்மை. ஒரு துல்லிய பலன் வேண்டும், அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும், அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.